சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்த வெளி மாநிலங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் தனியார் ஆம்னி பேருந்துகள் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நேற்று தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று புறப்பட்டது. இந்த பேருந்தில் 2 ஓட்டுநர்கள் மற்றும் 39 பயணிகள் என மொத்தம் 41 பேர் பயணம் செய்துள்ளனர். பேருந்தை ராஜா என்பவர் ஓட்டிச் சென்ற நிலையில் நள்ளிரவு, அதாவது 1:30 மணி அளவில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சென்னை மதுரை நெடுஞ்சாலையில் அந்த தேசிய நெடுஞ்சாலை யாகபுரம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரை கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த அந்த தடுப்பு கட்டையை தாண்டி அங்கிருந்து அந்த மின்கம்பத்தை உடைத்துக் கொண்டு சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்து கவிழ்ந்த வேகத்தில் திடீரென தீப்பற்ற தொடங்கிய நிலையில் பேருந்தில் இருந்த ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அலறடித்துக் கொண்டு ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு இந்த வெளியேறியுள்ளனர். அருகில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு வந்து இந்த பேருந்து இருந்த பயணிகளை உடனடியாக மீட்டுள்ளனர். பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் பேருந்தில் பற்றிய அந்த தீயானது மளவான இந்த எரிய தொடங்கியது. இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த துவரங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் 2 மணி நேரம் போராடி இந்த தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இருந்திருப்பினும் இந்த பஸ் முழுவதுமே எரிந்து எலும்புக்கூடு போல் இந்த காட்சியளித்தது. பஸ் மின்கம்பத்தில் மோதிய வேகத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவத்தில் இந்த பேருந்தின் ஓட்டுநர்கள் ராஜா, பாபு மற்றும் பயணிகள் என 15 பேர் காயமடைந்தனர். அனைவரும் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. யாகபுரம் பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்ற நிலையில் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியாக சென்று வருகின்றன. பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததாலேயே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.